வணக்கம். ஸ்ரீ செல்வ விநாயகர் ஆசியுடன் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்றும் நலமுடன் வாழ்க பல்லாண்டு என இறைவனை கேட்டுக்கொண்டு உங்களின் வழிகாட்டியாக நான் பேசுகிறேன். இன்றைய தினம் சிறப்பான தினம் என்னவென்றால் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை செய்யக்கூடிய நாள். அதுக்கு என்ன நேரம் நமக்கு சிறப்பாக இருக்கு அப்படிங்கிறத பற்றி நம்ம சொல்லலாம். அதாவது 30/9/2025 செவ்வாய்க்கிழமை இரவு 6 மணிக்கு மேலே நவமி வந்துடுது. ஆயுத பூஜை இரவு 6 மணிக்கு மேலே ஆயுத பூஜை ஆரம்பம். அந்த ஆயுத பூஜை அப்படிங்கிறது பெரிய பெரிய வேலையில் ஃபேக்ட்ரியில் இருக்கிறவங்க முதல் நாளே பூஜை செஞ்சிடுவாங்க. அந்த பூஜை செய்கிற நேரம் அப்படின்னு பார்த்தோம்னா இரவு நேரம். நாளைக்கு இரவு 6 மணிக்கு மேலே நவமி திதி வந்துடுது. அஷ்டமி முடிந்து நவமி திதி வந்துடுது. நவமி திதியில தான் ஆயுத பூஜை, சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறது செய்கிறது. ஆயுத பூஜைன்னா என்ன, சரஸ்வதி பூஜை என்ன அப்படின்னா, ஆயுத பூஜை அப்படிங்கிறது ஒரு தொழில். என்னென்னா இரும்பு சம்பந்தப்பட்டது, மர வகைகள் எல்லாம் தொழில் இரும்பு பொருள்களால் ஆனது தான் ஆயுத பூஜை அப்படிங்கிறது. பொருள்களால் செய்யப்படுகிறது. இப்போ டைலரிங் இருக்காங்க, விசைத்தறி இருக்காங்க, ஃபேக்ட்ரி இரும்பு லேத்து பற்ற இருக்கிறது, ஆசாரி கதவு இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கக்கூடியது எல்லாமே ஒரு தொழில் பொருளால் செய்யப்படுகின்ற பெயர் தான் அது ஆயுதம் அப்படிங்கிறது. சரஸ்வதி பூஜை அப்படிங்கிறது கல்வி படிக்கிற குழந்தைகளுக்கு, அப்புறம் ஆபீஸ் நிர்வாகம், ஆடிட்டிங், கணக்கு வழக்கு பார்க்கக்கூடிய இடத்துல இதெல்லாம் சரஸ்வதி பூஜைன்னு சொல்லுவோம். இந்த கோர்ட்டு, இந்த கணக்கு கோர்ட்டு வாக்கு தானே அங்கே பிரதானம். அது சரஸ்வதி பூஜையை குறிக்கும். இந்த மாதிரி படிப்பு சம்பந்தப்பட்டது, புத்தக சம்பந்தப்பட்டது, கணக்கு வழக்கு, பேங்க் சம்பந்தப்பட்டது, பணம் வரவு வைக்கிறது, இதெல்லாம் சம்பந்தப்பட்டது சரஸ்வதி பூஜைன்னு சொல்லுவோம். இந்த சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் செய்யக்கூடியவங்க அடுத்தபடியா என்ன நம்மளுக்கு நன்மை அப்படின்னா, இப்போ அஷ்டமி அப்படிங்கிறது நம்ம 8ஆம் இடத்தை குறிக்கும் திதி. அதே 9ஆம் இடம் அப்படிங்கிறது நவமி. நவமி திதியில் வேலை தொடங்கினால் உபரி ஆகும், உற்பத்தி மேற்கொண்டு நம்மளுக்கு கூடி வரும், சுறுசுறுப்பை கொடுக்கும். அந்த ஆண்டு நம்மளுக்கு சிறப்பாக பொருளாதாரத்திலையும் சரி, செல்வாக்கிலையும் சரி முன்னேற்றம் அடைய செய்யறது தான் அந்த நவமி திதி அப்படிங்கிறது. இப்போ அஷ்டமியில் நம்ம யாருமே 8ஆம் இடம் அதாவது அஷ்டமி அன்னிட்டாலே ஒரு தொழிலோ ஒரு பொருள் வாங்குறதோ எதா இருந்தாலும் யோசிப்போம் இல்லையா? அந்த அஷ்டமி திதி முடிந்து நவமி திதியில் வீடு மனை வாங்கக்கூடியது எல்லாமே நவமியில் தொடங்கினால் நம்மளுக்கு உபரியாகும், முன்னேற்றம் கொடுக்கும். அப்படிங்கிறதுனால தான் நவமி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது போல தான் ஆயுத பூஜைங்கிறது நவமி திதியில தான் அந்த ஆயுத பூஜை. அதனால தான் வருடம் ஒரு முறை தசரா பண்டிகைன்னு இதை சொல்லுறது. நவராத்திரி கொலு அப்படிங்கிறதும் 9 நவகிரகம், அதாவது நவராத்திரி அப்படிங்கிறது ஒவ்வொரு தெய்வமும் 3 தெய்வங்களும் முப்பெரும் தேவியரும் 3 உருவமாக எடுத்து வடிவமைத்து அரக்கர்களை வதம் செய்த நாள் தான் அந்த நவராத்திரி. முடியும் போது 9ஆவது நாள் தான் அதை நிறைவு பெறுது. அதை நிறைவு பெறுந்து அதை அந்த முப்பெரும் தேவரையை சாந்தப்படுத்துறது தான் தசமி திதி அப்படிங்கிறதுல விழா நடக்கும். நவராத்திரி முடிகிற நாள் 10ஆவது நாள். அதனால தான் தசரா அப்படின்னு, தசரான்னா 10 நாள் அப்படிங்கிறது தான் அந்த நாள். இப்போ நம்ம ஆயுத பூஜை செய்கிறது இந்த நாள், அதாவது நவமி நாள் தொடங்குது. அப்படிங்கும்போது நம்மளுக்கு செவ்வாய்க்கிழமை இரவு 6 மணிக்கு மேலே நவமி வந்துடுறாங்க. அப்போ இரவு இப்போ ஃபேக்ட்ரியெல்லாம் முதல் நாள் பூஜை பண்ணிவிட்டு மறுநாளே லீவ் விட்டுடுவாங்க. எல்லாம் ஒரு நாளே லீவாக பூஜை பண்ணி முடித்து அனுப்பிடுவாங்க. அதனால தான் முதல் நாள் நைட்டு பண்ணுவாங்க. அந்த நவமி திதியில் முதல் நாள் என்ன நேரம் நம்மளுக்கு வருது அப்படின்னா, இரவு 7:30 9 மணி வரைக்கும் நல்ல நேரம். அந்த நேரத்தில் பூஜிப்பது நல்லது. நம்ம நவமி திதியில் ஆயுத பூஜை ஆகட்டும், சரஸ்வதி பூஜை ஆகட்டும், இரவே செய்கிறது நல்ல ஒரு யோகத்தை தரும். நாளைக்கு இரவு செய்கிறவங்க 7 to 9 செய்யலாம்.
செய்கிறது வந்து நமக்கு சிறப்பு. அதுக்கு அடுத்தது இரவு, அதாவது 7:30 to 9 மணி அப்படிங்கிறது அதுக்கு அடுத்தது நேரம் நல்லா இருக்காங்கம்மா. செவ்வாய்க்கிழமை இரவு அப்படிங்கும்போது 9 to 10 நல்லா இருக்காது. திரும்ப 10 to 12 தான். இரவு வந்து 7 to 9 அல்லது 10:30 மணிக்கு மேலே 12 மணிக்குள்ள செய்கிறது தான் சிறப்பு. இது வந்து செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடிய பூஜை. செவ்வாய்க்கிழமை 30/9/2025 நாள் செவ்வாய்க்கிழமை இரவு மாலை 7:30 to 9 மணி வரை. அதுக்கு அடுத்தது 10:30 to 12 மணி வரை. இது லேத்து பட்டறக்காரவங்க, ஒர்க் ஷாப்பு, இவங்கெல்லாம் வந்து இரவே பூஜை போட்டுடுவாங்க. அவங்கெல்லாம் வந்து சுத்தப்படுத்தி சுண்ணாம்படித்து வெள்ளை அடித்து எல்லாமே சுத்தப்படுத்தி நைட்டு போட்டுட்டா மறுநாள் 2 நாளுமே அவங்க லீவ் விட்டுடுவாங்க. அந்த மாதிரி தொழில் செய்கிறவங்கெல்லாம். அதனால் இரவு நாள் இந்த நேரம் நல்லா இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக புதன்கிழமை, அதாவது 1/10/2025, அதாவது அக்டோபர் மாதம் 1ஆம் தேதி பிறந்துக்குது புதன்கிழமை. புதன்கிழமையில காலை வந்து விடியற் காலை பூஜை செய்கிறவங்க 6 to 7:30 மணிக்குள்ள செய்யலாம். அதுக்கு அடுத்தது பார்க்கும்போது 9 to 10:30 மணி குள்ள பூஜை செய்யலாம். இதெல்லாம் வந்து நல்ல நேரத்தை குறிக்கக்கூடியது. சிறப்பான நேரம் அப்படிங்கிறது நான் சொல்கிறேன். காத்தால வந்து செய்கிறது வந்து 6 to 7:30 அல்லது 9 to 10:30. அதுக்கு அடுத்தது நல்ல நேரம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 1:30 to மதியம் 1:30 to 3 மணி வரைக்கும் செய்யலாம். புதன்கிழமை செய்யக்கூடிய பூஜை இந்த மாதிரி செய்கிறது நல்லது. 1:30 to 3. அதுக்கு அடுத்ததுன்னு பார்க்கும்போது 3 to 4:30 நல்லா இருக்கும். புதன்கிழமை 3 to 4:30 நல்லா இருக்கும். ஆனால் சிறப்பான நேரம் அப்படிங்கிறது முடிந்த வரைக்கும் இந்த நேரத்தில் செய்ய முடிகிறவங்க செய்யலாம். சிறப்பான நேரம் குளிகை நேரம் 10:30 to 12 மணி வரைக்கும் இருக்கும். புதன்கிழமை 10:30 to 12 மணி வரைக்கும் இருக்கும். இது வந்து மிக மிக சிறப்பான நேரம். குளிகை நேரத்தில் நம்ம பூஜை செய்தால் அடுத்த வருடம் எல்லாமே மேன்மை கொடுக்கும். முன்னேற்றம், சுறுசுறுப்பு, வளர்ச்சி கொடுத்துக்கிட்டே இருக்கும். தொழில் வந்து பிரதானமாக முறையில் நடக்கும் அப்படிங்கிறது. இது வந்து சிறப்பான நேரம் அப்படிங்கிறது 10:30 to 12 மணி வரையில் செய்கிறது ரொம்ப ரொம்ப மிக 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 சிறப்பான ஒன்று. அதாவது செய்யக்கூடிய முன்னாடியே செய்கிற நேரத்துக்கு அப்படின்னு நல்ல நேரமும் நான் சொல்லிட்டேன். மிக சிறப்பான நேரம் அப்படின்னு பார்க்கும்போது குளிகை நேரத்தில் செய்கிறது சிறப்பான நேரம். இதை வந்து குழந்தைங்களோட புக்கு, நோட்டு எல்லாம் வீட்டில் வந்து நம்ம பூஜை செய்கிறது, நோட்டு, புஸ்தகம், கணக்கு, நம்ம வரவு செலவு எழுதுறோம் இல்லையா, அந்த நோட்டு எல்லாமே வச்சு படைக்கலாம். பொறி வச்சு பூஜை செய்கிறவங்க எள்ளு உருண்டை, கடல உருண்டை, பல வகைகள் எல்லாமே வச்சு படைக்கிறவங்க படைக்கலாம். அந்த பழக்கமே இல்லை, நம்ம எந்த பழக்கமும் இல்லை, நம்ம ஆயுத பூஜையே செய்கிறது இல்லைன்னா நல்ல நேரத்தில் எல்லாம் நோட்டு புஸ்தகம் வச்சு தீபாராதனை காட்டினாவே போதும். அவங்களுக்கு வந்து வளர்ச்சி அப்படிங்கிறது தீபாராதனை காட்டினாவே எல்லா ஐஸ்வர்யங்களுமே வந்துடும். பழக்கம் இல்லாதவங்களுக்கு இது, பழக்கம் இருக்கிறவங்களுக்கு நல்ல நேரம் பார்த்து செய்கிறது வந்து மிக சிறப்பானது. 10:30 இருந்து, அதாவது புதன்கிழமை காலை 10:30 மணியிலிருந்து 12 வரைக்கும் குளிகை நேரத்தில் செய்கிறது ரொம்ப ரொம்ப மிக சிறப்பான நேரமாக அமையும். இந்த நாளில் பூஜை செய்தால் அனைவருக்குமே நல்வழி காட்டும், முன்னேற்றம் கொடுக்கும், நல்லதே நடக்கும், நன்மை பிறக்கும் என உங்களிடம் இருந்து விடைபெறுவது ஜோதிடர் எஸ்.வி.கே.